Morning student. Now we are going to see in 12th standard economics 11th chapter economics development and planning. So 11th lesson la 12th standard economics la economics of development and planning பார்க்க போறோம். Actually the word development and planning are different meaning. Development வந்து ஒரு country எப்படி develop ஆகுது அப்படிங்கறத பொறுத்து planning அந்த developmentக்கு என்னென்ன planning அந்த country பண்ணாங்க. ஒரு வேர்ல்டு வார் நடக்கிற சமயம் வச்சுக்கோங்க, ஒரு செகண்ட் வேர்ல்டு வாரே எடுத்துக்கோ. ஸோ அந்த வார் நடக்கும்போது த கண்ட்ரி இஸ் நாட் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் அ கண்ட்ரி. ஸோ அதை எப்படி வின் பண்ணணும், என்ன ப்ரொசீஜருங்கிறத தான் பார்க்கணுங்கிறதுல முழு முனைப்போடு இருப்பாங்களே ஒழிய நம்ம நாடு வளர்ச்சி அடையணும், இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரியான வளர்ச்சி திட்டங்கள் பண்ணணும்னு செய்ய மாட்டாங்க. ஸோ ஆஃப்டர் த செகண்ட் வேர்ல்டு வார் எக்கனாமிக் இஸ் டைவர்ட்டட் த analyzing the problem of underdeveloped countries. Second world war க்கு அப்புறம் தான் எக்கனாமிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா underdeveloped countries உடைய ப்ராப்ளம் என்ன, ஸோ அதை எப்படி நம்ம தீர்க்கிறது, என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியும், என்ன மாரல் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. ஸோ இஃப் அ கண்ட்ரி ஆஃப்டர் பிகம் ஏ ஃப்ரீ இண்டிபெண்ட் ஆனதுக்கப்புறமா அப்போ அந்த கண்ட்ரி எப்படி இருக்கும், தே ஆர் ஸ்டார்டட் மான்ஸ் டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இப்போ இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான் ஃபர்ஸ்ட் 5 year பிளானிங்னு கொண்டு வர்றாரு. ஸோ அதில் தான் கண்ட்ரியினுடைய ப்ராக்ரஸே இருக்குன்றதில் முழு நம்பிக்கையோட ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுறாரு. ஸோ தட் இஸ் வாட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்டு economic development. So and actually there are two approaches on economic development. The first one is a traditional approach and another one is welfare oriented approach. What are the two approaches? Traditional approach, welfare oriented approach. The traditional approach is nothing but Rees and GNP acting by the decline the share of agriculture and output employment. ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சுன்னு சொல்லும்போது ஜிஎன்பி கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அட் த சேம் டைம் அக்ரிகல்ச்சர் குறைஞ்சி போயிடும். பிகாஸ் த கவர்மெண்ட் கேம் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் இண்டஸ்ட்ரியலைசேஷன் தான். ஸோ தட் இஸ் ட்ரெடிஷ்னல் அப்ரோச். அண்ட் நியூ வெல்ஃபேர் ஓரியன்ட் அப்ரோச் ஆஃப்டர் 1970s தான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ளஸ் ரீடிஃபைன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிடக்ஷன் ஆஃப் பாவர்ட்டி, இன்இக்வாலிட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ த ஸ்லோகன் ஆஃப் திஸ் நியூ அப்ரோச் வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் வித் க்ரோத். ஸோ 70s அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, நாட்டில் வறுமை இருக்குது, பஞ்சம் இருக்குது, பசி இருக்குது, வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒழிக்கிறது நியூ வெல்ஃபேர் ஓரியன்ட் அப்ரோச். சரி. ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் தான் எக்கனாமிஸ்ட் டைவர்ட்டட் தேர் அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் அனலைசிங் த ப்ராப்ளம் ஆஃப் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ். ஓகேவா? அப்போ நம்ம ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணுறாரு, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா 5 year பிளானிங்னு கொண்டு வந்து ரஷ்யாவில் அதில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுனால 5 year பிளானிங் கொண்டு வந்தார். அண்ட் தெர் ஆர் 2 approaches. ஒன் இஸ் ட்ரெடிஷ்னல் அப்ரோச், அனதர் ஒன் இஸ் வெல்ஃபேர் அப்ரோச். ட்ரெடிஷ்னல் அப்ரோச்னா இன்க்ரீஸிங் ஜிஎன்பின்னு ஞாபகம் வச்சுக்கோ. வெல்ஃபேர் அப்ரோச்னா டியூரிங் 1917 ரெடியூஸ் பாவர்ட்டி, அன்இக்வாலிட்டின்னு ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அண்டர் டெவலப்மெண்ட். இப்போ நேம்ஸ் ஆஃப் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ்ன்னு சொன்ன உடனே, இல்லை டெவலப்பிங் கண்ட்ரிஸ்ன்னு சொன்னோடனே இந்தியா நம்ம சொல்லிடுறோம். ஏன் அப்படி சொல்கிறோம்? இப்போ நேம்ஸ் ஆஃப் டெவலப்டு கண்ட்ரிஸ்னால் யூஎஸ்ன்னு சொல்கிறோம். ஏன் அந்த டிஃப்ரென்ஸ்? பிகாஸ் இந்தியாவில் பார்த்தோன்னா ஸ்டில் வி ஆர் ஹேவிங் அக்ரிகல்ச்சரோட ஷேர் கம்மியாக இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் ஆர் என்கேஜ்டு இன் அக்ரிகல்ச்சர், இல்லையா? ஸோ ப்ரிடாமினன்ட் ஆக்குபேஷன் பார்க்கும்போது அக்ரிகல்ச்சரல். ஸோ லோ பர் கேபிட்டா இன்கம், widespread poverty, inequality of income and wealth, unemployment, இது எல்லாம் இருந்ததுனாலே ஒரு கண்ட்ரியை அண்டர் டெவலப்டு கண்ட்ரின்னு நம்ம சொல்லுவோம். அதே ஏன் டெவலப்டு கண்ட்ரிஸ் இந்த இடத்துல வேலை கிடைக்குது, இது ஃபாரின் செலக்ட் பண்ணுற அப்படின்னா அங்கே உனக்கு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அதிகமாக இருக்குது, வருமானம் அதிகமாக இருக்குது, லைஃப் ஸ்டைலே மாறிடும், நீ செலக்ட் பண்ணுற. ஸோ அப்போ அதெல்லாம் அது அதிகம்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் டெவலப்டு கண்ட்ரி. இப்போது லோ அப்படின்னா தட் இஸ் கால்டு அண்டர் டெவலப்டு கண்ட்ரி. ஸோ மீனிங் ஆஃப் அண்டர் டெவலப்மெண்ட் என்ன எழுதுற அப்படின்னா, லிவிங் ஆஃப் மாசஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி லோ. ஸோ தட் இஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ரொம்பவே குறைவாக இருக்குது. ஏன் நம்ம ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் குறைவாக இருக்குது? பிகாஸ் வி ஆர் கெட்டிங் லோ பெர் கேபிட்டா இன்கம். வருமானமே நமக்கு கம்மி. வருமானம் இருந்தால் தானே நம்ம ஹை ஸ்டாண்டர்டாக வாழ முடியும். இல்லை, வருமானமே கம்மி. ஏன் வருமானம் கம்மியாகுது? ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகுது. ப்ரொடக்ஷன் ஏன் கம்மியாக இருக்குது? பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ living of masses are extremely low due to very low level of per capita income.
resulting from low level of productivity and high growth rate of population rate அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லைனாலும் பரவாயில்ல. மீனிங் ஆஃப் அண்டர் டெவலப்மெண்ட்டுன்னு கேட்டால் இந்த 4-5 வார்த்தையாவது நீ எழுதணும். லோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், ஹை பாப்புலேஷன், பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட், லோ பர் கேபிட்டா இன்கம்னு இந்த ஒரு 4-5 பாயிண்ட்டை வந்து நீ எழுதினாலே we will give you 2 marks. Next we will see the difference between growth and development. ஸோ டெவலப்மெண்ட் அப்படின்னாலே அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸை குறிக்குது, ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ டெவலப்மெண்ட்னா எந்த கண்ட்ரீஸை குறிக்கும்? அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ். ஸோ அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை பற்றி படிக்கிறோன்னா டெவலப்மெண்ட். க்ரோத்னா டெவலப்டு கண்ட்ரீஸ். க்ரோத்னாலே வளர்ந்ததுன்னு அர்த்தமாக. ஸோ டெவலப்டு கண்ட்ரீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? இங்கே பார்த்தேன்னா உனக்கு ஈஸியாக புரியும். இந்த டிஃப்ரென்சஸில் பாரு. growth deals with the problem of developed countries. growth na developed countries. Development deals with the problem of underdeveloped countries. ஸோ இந்த டெவலப்டு கண்ட்ரீஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கிராஜுவல் அண்ட் ஸ்டெடி. எப்படி இருக்கும்? கிராஜுவலாக இருக்கும், ஸ்டெடியாகவும் இருக்கும். ஆனால் அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸில் எப்படி இருக்குமா? டிஸ்கண்டினியூஸ் அண்ட் ஃபவுண்ட் நேஷன்ஸ். ஒரே மாதிரி இருக்கா, திடீர்னு அதிகமாக போகும், திடீர்னு குறைஞ்சி போகும். ஸோ டிஸ்கண்டினியூஸ் அண்ட் ஃபவுண்டேனியஸ். Discontinuous and spontaneous. It means more output. Growth advanced countryல output ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே output மட்டும் கிடையாது, காம்போசிஷனும் அதிகமாக இருக்கும். ஓகேவா? So they are considered only about quantitative aspects. So that is increasing per capita income. Number by quantitative as well as qualitative. ஓகேவா? இது நேரோ கான்செப்ட், இது வைடர் கான்செப்ட். ஸோ மே பி எக்ஸ்பெக்டட் 3 mark question. ஸோ யூ லேர்ன் 3 points is enough. Growth development as the first point. Development first root problems under developed countries. No more output, not only more output, also composition, quantitative and both quantitative qualitative, narrow wider concept. So next one is a measurement of economic development. அதோட கண்ட்ரீஸில் சொல்லியாச்சு. அது எப்படி மெஷர் பண்ணுறோம்? There are 3 aspects to measure economic development. The one is GNP and another one is GNP per capita income, welfare, social indicator. So GNP per capita income, social welfare. ஓகே, GNP நம்ம 10th நீங்கள் படிச்சிருப்பீங்க, லாஸ்ட் இயர்லையும் நிறைய படிச்சிருப்பீங்க. ஸோ தட் இஸ் gross national product. Market value of all final goods and services produced within a country in a particular year. ஒரு வருஷத்தில் இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் என்னென்ன ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் பண்ணாங்க, ஸோ அதோட மணி வேல்யூ என்னன்னு பார்த்தா கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். ப்ளஸ் இப்போ உங்கள் அண்ணாவோ அக்காவோ யாரோ ஃபாரினில் இருக்காங்க, அவங்க இங்கே பணம் வந்து உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா அதை இன்ட்ரோ பண்ணணுமா வேணாமா? பண்ணணும். So plus income on by the citizens those who are living in abroad minus in case வேறு ஏதாவது நாட்டுக்காரங்க இங்கே இருக்கான் வேலை சார், அவனோட சம்பளத்தை ஆட் பண்ணணுமா? பண்ணக்கூடாது. So gross national product is nothing but market value of all final goods and services produced in a country for a year plus income earned by citizen. Next one, per capita income. Per capita income is nothing but income of an individual person. ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட இன்கம் என்னன்னு பார்த்தா பெர் கேபிட்டா இன்கம். ஸோ ஜிஎன்பி பெர் கேபிட்டா ரிலேட்ஸ் டு இன்க்ரீசிங் பெர் கேபிட்டா இன்கம் ஆஃப் த எக்கானமி ஓவர் லாங் பீரியட் ஆஃப் டைம். இஃப் ஐ கோ டு டெல்லி ஒன் திங் இன் திஸ் ஜிஎன்பி, ஸோ ஹையர் ஜிஎன்பின்னா ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னு அர்த்தம். ஸோ ஹையர் ஜிஎன்பி ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஸோ திஸ் இன்க்ரீசிங் ரியல் பெர் கேபிட்டா இன்கம் ஷுட் பி ஹையர் growth rate of population. Welfare. So welfare is nothing but increase in the consumption of goods and services by individuals. ஸோ ஒரு இண்டிவிஜுவலுடைய வாங்கும் திறன் அதிகமாகுது அப்படின்னா அது வெல்ஃபேர்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? அவனுடைய ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கும், லிட்ரஸி இருக்கும், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எல்லாமே எதுக்கிறது தான் அதிகமாக இருக்கிறது? வெல்ஃபேர். இன்க்ரீஸ் இன் த கன்சம்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பை இண்டிவிஜுவல்ஸ். Next one, social indicator. Social indicators are the direct provision of basic needs. That is food, shelter, sanitary, housing facilities. ஸோ இது எல்லாமே சோஷியல் இண்டிகேட்டர்ஸ். இது எல்லாமே எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கிதுன்னா அப்போது
அதெல்லாம் தான் social indicators. So what are the two main approaches of economics? வந்து traditional welfare approach. Growth na developed countries, development na underdevelopment. So இதெல்லாம் indicators. சரியா, இந்த 4 measurement criteria ஞாபகம் வச்சுக்கோ. GNP per capita, welfare, social indicators. Now we are going to see our next topic, economics. Determinants of economics development. It depends on many like socio and economic political factors and religious factors. These factors are classified 2 types. One is economic factors and another one is non-economic factors. So the determinants of economic development ஒரு நாடு வளர்றதுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, என்னென்ன காரணிகள் இருந்தால் ஒரு நாடு டெவலப் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ 2 factors ரொம்ப important. One is economic factors and another one is non-economic factors. So in this class we are going to see only economic factors. Okay, so economic factors are natural resources, capital formation, size of the market, structural changes, financial system, marketable surplus, foreign trade and economic system. ஓகேவா? ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு இந்த கொஸ்டின் வந்து 5 மார்க்குக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபேக்ட் இஸ் டிட்டர்மைனிங் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் அ கண்ட்ரி. தெர் ஆர் 2 factors determining in economic development. One is economic factors, another one is non-economic factors. Economic factorsல first one natural resources. Okay, so natural resources இதில் வந்து it is a principal factor affecting the development of an economy is the availability of natural resources. இப்போ நான் அமெரிக்கன் எக்கானமியை பற்றி பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஏற்கனவே அங்கே நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அபாண்டண்ட்டாக இருக்குது. அப்போ அந்த கண்ட்ரியில் ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த கண்ட்ரி வந்து டெவலப்டு கண்ட்ரியாக மாறுறதுக்கு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து பிக் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்மளை போல் இருக்கக்கூடிய லெஸ் டெவலப்டு கண்ட்ரிஸ் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து அந்த அளவுக்கு கை கொடுக்கல, கொஞ்சம் புவர் நேச்சுரல் ரிசோர்ஸஸாக தான் இருக்குது. ஸோ country deficient in natural resources may not be in a position to develop it rapidly. ஸோ அப்போ ஒரு கண்ட்ரியில் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ரிச்சாக இருந்ததுன்னா அந்த கண்ட்ரி சீக்கிரமாகவே டெவலப் ஆக சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் நம்மளோட கண்ட்ரியில் லெஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்கிறதுனால டெவலப்மெண்ட் கொஞ்சம் லேட் ஆகும். பட் இப்போ ஜப்பான்லாம் பார்த்தோன்னா தே ஆர் வெரி லேகிங் இன் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்துட்டு எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்க இம்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டில் தே ஆர் அச்சீவிங் ஃபாஸ்டர் ரேட் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் அ டெக்னாலஜி. சரி, அப்போ ஜப்பானில் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ் லேகிங்காக தான் இருக்குது. அவன் வந்து நிறைய இம்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம். ஆனால் ஸ்டில் அவனோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஃபாஸ்டராக இருக்குது. எப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் டெக்னாலஜி. ஆனால் இந்தியாவில் ரிசோர்ஸஸும் கொஞ்சம் லேக்கிங்காக தான் இருக்குது, டெக்னாலஜியும் லேக்கிங்காக தான் இருக்குது. ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸில் 3 points வந்து நீ எழுதணும். இஃப் அ கண்ட்ரி இஸ் ரிச் இன் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் இஃப் கெட்டிங் மோர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படி அபேண்டண்ட்டாக இருந்ததுன்னா தி டெவலப்மெண்ட் இஸ் வெரி ஈஸி, அதர்வைஸ் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் அப்படின்னு போட்டு ஜப்பான் ஒன்று சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன் கேபிட்டல் ஃபார்மேஷன். This capital formation is a main element for economic growth. இப்போ ஒரு கண்ட்ரி வளர்கிறதுக்கு கேபிட்டல் ஃபார்மேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இப்போ நம்ம இந்த விசிஆர் சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டின்னு 11th ஸ்டாண்டர்டில் நீ படிச்சிருப்ப. இப்போ அடுத்ததும் வந்து விசிஆர் சர்க்கிள் தான் பார்க்க போகிறோம். இந்த கேபிட்டல் ஃபார்மேஷன்ங்கிறது என்னென்னா net addition to the existing stock of capital goods. So net addition to the existing stock of capital. So ஏற்கனவே இருக்கக்கூடிய stock of capital அடிஷ்னலாக நம்ம எவ்வளோ ஆட் பண்ணுறோம், that is capital formation. அந்த net addition எப்படி இருக்கலாம்னா either tangible goods or intangible goods. Tangibleனா plant machinery, intangible health education இதெல்லாம். ஸோ இப்போ கேபிட்டல் ஃபார்மேஷன் அதிகமாகச்சுன்னு வச்சுக்கோமே, தட் இஸ் கேபிட்டல் ஃபார்மேஷனா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கா, அப்போ உனக்கு ஈஸியாக புரியும். அப்போது கேபிட்டல் ஃபார்மேஷன் அதிகமாக இருக்கும்போது, தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருந்ததுன்னா
ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம வந்து ஒரு 10,000 rupees போட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னா அப்போ உன்னால் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது 100 ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறேன். அதுவே 50,000 போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ப்ரொடக்ஷன் லெவல் வந்து ஜாஸ்தியாகுமா கம்மியாகுமா ஜாஸ்தியாகும். இப்போ ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த லேபர் இன்க்ரீசஸ். அப்போது லேபரோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது லேபருடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும்போது வி ஆர் இன் அ பொசிஷன் டு அடாப்ட் அட்வான்ஸ்டு டெக்னிக் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ அந்த சமயத்தில் என்ன ஆகும், தட் லீட்ஸ் டு பெட்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஓகேவா. அப்போது கேபிட்டல் ஃபார்மேஷன் இதெல்லாம் உனக்கு புரியலைன்னா இந்த 2 வேர்டு மட்டும் அப்படி எழுதிக்கோ. கேபிட்டல் ஃபார்மேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபர், ப்ரொடக்ஷன், இன்கம் இன்க்ரீஸ். So it facilitates to adopt advanced technique and that leads to better utilization of natural resources. Advanced technique யூஸ் பண்ணும்போது நேச்சுரல் ரிசோர்ஸஸை நல்லா யூட்டிலைஸ் பண்ணுவோம். அப்போ மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆகும், இண்டஸ்ட்ரியலைசேஷன் அச்சீவ் பண்ண முடியும், ஜிடிபி ரேட் ஆல்வேஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும்போது எக்கானமி டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் சைஸ் ஆஃப் த மார்க்கெட். சைஸ் ஆஃப் த மார்க்கெட்னா market would stimulate production. Large size of market stimulate production, increase employment, raise national per capita income. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் அவனோட மார்க்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்ருக்கான். எதன் மூலமான வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ஸ். இப்போ நிறைய டெவலப்டு கண்ட்ரீஸோட மார்க்கெட்லாம் பார்த்தோன்னா இந்தியாவில் ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே அவனுடைய மார்க்கெட் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். சரியா. ஸோ கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் ஃபாஸ்டர் ரேட்டாக இருக்கும். சரியா. நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ். ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் ரெஃபர்ஸ் டு ஆக்குபேஷனல் சேஞ்சஸ் ஆஃப் த எக்கானமி. இப்போ நம்மளோட ஆக்குபேஷனல் சேஞ்ச் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு க்ரோத் இருக்கும். ஓகேவா. இப்போவே நீ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற, இன்னொரு கம்பெனியில் உனக்கு ஹைப்பை கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ டெஃபினட்டாக அங்கே தான் மூவ் ஆகும். அப்போ வி ஆர் டெவலப்பிங். அப்போ அப்படியே நம்ம வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணிப்போம். ஸோ அப்போ ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் ரெஃபர்ஸ் டு ஆக்குபேஷனல் சேஞ்சஸ். எனி எக்கானமி ஆஃப் த கண்ட்ரி இஸ் ஜென்ரலி டிவைடட் இன்டு 3 பேசிக் செக்டார்ஸ், தட் இஸ் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷியரி செக்டார்ஸ். பிரைமரினா அக்ரிகல்ச்சர் அண்ட் பேஸ்டு, secondary industry and its allied activities, tertiary sectors trade, banking, commerce. இது எல்லாமே இப்போ ஒரு எக்கானமியில் நம்ம லெஸ்ட் டெவலப்டு கண்ட்ரி, அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ்ன்னு சொல்லும்போது அந்த கண்ட்ரியோடைய ப்ரிடாமினன்ட் ஆக்குபேஷன் என்ன இருக்குன்னா அக்ரிகல்ச்சர். அந்த ப்ரிடாமினன்ட் ஆக்குபேஷன் வந்து அக்ரிகல்ச்சர் தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆக்குபேஷனல் சேஞ்சஸ், ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ்ன்னு வரும்போது இந்த 3 செக்டாரையும் மென்ஷன் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் ஒன் ஃபினான்ஷியல் சிஸ்டம். திஸ் ஃபினான்ஷியல் சிஸ்டம் அப்படிங்கிறது எஃபிஷியன்ட் அண்ட் அன் ஆர்கனைஸ்டு பேங்கிங் சிஸ்டம் இன் தி கண்ட்ரி. நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பேங்கிங் சிஸ்டம் எப்படி இருக்கணுமா, எஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அண்ட் ஆர்கனைஸ்டு பேங்கிங் சிஸ்டமாக இருக்கணும். ஓகேவா. அதே சமயத்தில் மணி மார்க்கெட்டும் ஆர்கனைஸ்டாக இருக்கணும். அப்போ தான் ஈஸி அவைலபிலிட்டி ஆஃப் கேபிட்டல் நமக்கு கிடைக்கும். கேபிட்டல் கிடைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கேபிட்டல் ஃபார்மேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபினான்ஷியல் சிஸ்டம்னா எஃபிஷியன்ட் அண்ட் ஆர்கனைஸ்டு பேங்கிங் சிஸ்டம் இன் த கண்ட்ரி அண்ட் ஆல்சோ மணி மார்க்கெட். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் மார்க்கெட்டபிள் சர்ப்ளஸ். மார்க்கெட்டபிள் சர்ப்ளஸ்னால் இப்போ நம்ம ஒரு ஃபார்ம் வச்சுருக்கோம், அதில் நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணுறப்ப பேடியை ப்ரொடக்ஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோம். இந்த பேடி ப்ரொடக்ஷன் பண்ணவுடனே நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ஃபேமிலி நீட்ஸ்க்கு நெக்ஸ்ட் இயர் போடுறதுக்கு உண்டான விதை நெல் எடுத்து வச்சுட்டு சர்ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடியது தான் நம்ம மார்க்கெட்டில் சேல் பண்ணுவோம். அப்போ தான் நமக்கு இன்கம் கிடைக்கும். அப்போது அந்த சர்ப்ளஸ் அதிகமாகும்போது நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக கிடைக்கும். பர்ச்சேசிங் பவர் ஆஃப் த எக்கானமி, இண்டிவிஜுவல் பர்சன் வந்து அதிகமாகும். as a result overall economy will be increasing. Next one, foreign trade. ட்ரேடுன்னு சொல்லும்போது என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, எக்ஸ்போர்ட் இம்போர்ட். ஸோ எப்போ நம்ம வந்துட்டு ஒரு கண்ட்ரிக்கு ட்ரேடு ஃபேவரபிள் நல்லதுன்னு எப்போ சொல்லுவோம், எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்கணுமா இம்போர்ட் அதிகமாக இருக்கணுமா, எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்கணும். இஃப் எக்ஸ்போர்ட் இஸ் மோர் தென் இம்போர்ட் தென் எ கண்ட்ரி இஸ் டு பி எ ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்.
எப்போ ஒரு கண்ட்ரிக்கு ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இருக்கோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக எ கண்ட்ரி வில் பி டெவலப்பிங். ஓகேவா? அண்ட் இட் ஹேஸ் எ ஹியூஜ் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் ஸ்டேபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்கனாமிக் சிஸ்டம். Actually, the economic system to the country is which adopt free market mechanism, enjoy better growth. The point வந்து எல்லா கண்ட்ரீஸ்க்கும் சூட்டபிள் ஆகாது. ஃப்ரீ மார்க்கெட் சிஸ்டம்னா லேசி ஃபார் எக்கானமி. அதாவது நோ இன்டர்வென்ஷன், நோ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் பண்ண மாட்டான். அப்போ என்ன வேணாலும் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம், சேல் பண்ணிக்கலான்ற மாதிரி இருந்தால் ஃபாஸ்டர் க்ரோத் ரேட்டாக இருக்கும். ஆனால் நம்மளை போல் கண்ட்ரோல்டு எக்கானமிஸில் இது வந்து எல்லா கண்ட்ரீஸ்க்கும் சூட் ஆகாது. சரியா? ஏன்னா என்ன வேணாலும் ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னா சில தவறான செயல்கள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? அப்போ எக்கானமி வந்து டவுன்வர்ட்ஸில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது எல்லா கண்ட்ரிக்கும் சூட்டபிள் ஆகாது. சரியா? த கண்ட்ரிஸ் விச் அடாப்ட் ஃப்ரீ மார்க்கெட் மெக்கானிசம் விச் ஆர் பெட்டர் க்ரோத் ரேட் கம்பேர்ட் டு கண்ட்ரோல்டு எக்கானமிஸ். ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். சரியா? தேங்க்யூ.